திருநங்கைகள்னா அவங்க செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்றவங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்றவங்க தான் அவங்களோட விஷனா வச்சிருக்காங்க. ஓகே. அந்த பார்வை அது இங்கேயும் இன்னும் இருக்கதான் இருக்கு. செய்யுது. கண்டிப்பா இருக்கு. இது படிக்கிற ஆண்கள், படிக்கிற பெண்கள் மத்தியில எப்படி இருக்கு? இது வந்து படிக்கிற பெண்கள், படிக்கிற ஆண்கள் மத்தியிலும் அப்படிதான் இருக்குது. நெறைய பேர் யார் ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அதாவது ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இத வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ம், இப்ப ம். சென்னையில நெறைய கல்லூரிகள் இருக்குது. நெறைய கல்லூரிகள் எல்லாரையும் எல்லா திருநங்கைகளும், திருநங்கைகளும் அங்க படிக்கிறாங்கன்றது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. நமது தமிழக முதல்வர் ஒரு காலேஜ்லயும் ஒரு சீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்களுக்கு குடுங்க, படிக்கட்டும்னு சொல்றாரு. ம். எத்தன காலேஜஸ் வந்து முன்மாதிரியா குடுக்குறாங்க. நான் ஒரு 2, 3 காலேஜ் ஒரு திருநம்பி படிக்க வைக்கிறதுக்காக அணுகுனேன். அவங்கலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா எங்க காலேஜ்ல நாங்க சீட் குடுக்க என்ன மாட்டோம்னு தடுக்குது சொல்றாங்க. அவங்கள? அது என்னன்னு எனக்கு தெரியலையே. அதுதான் அந்த சோசியல் ஸ்டிக்மா, கரெக்ட். ம், ம். டிஸ்கிரிமினேஷன். ம். இன்க்ளூசிவிட்டி பத்தி பேசுறாங்க. ஆனா செயல்பாட்டுல எதுவும் செய்ய மாட்றாங்களே. ம், ம். அதுதானே கஷ்டமா இப்ப இருக்கு. உங்களுக்கு இந்த கல்வி மட்டும் இல்ல, நீங்க வந்து அந்த கல்வி ஓரியன்டடா நீங்க பயணிக்கல அப்படின்னா, உங்க லைஃப் எப்படி மாறி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நானும் கல்வி லைஃபா என்னோட இது பயணிக்கலன்னா, நானும் எல்லாரும் மாரி ஆர்டினரி லைஃப் தான் வாழ்ந்திருப்பேன். எல்லாரும் ம். என்ன பண்றாங்களோ அதான் நானும் பண்ணியிருக்கணும். ம். ஆனா அது வந்து பண்ணக்கூடாது. நான் ரோட்ல போய் நிக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். கரெக்ட். அத வந்து நம்ம எந்த காரணத்த கொண்டும் அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பலருக்கு முன்மாதிரியா, முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்த நான் ஆரம்ப காலகட்டத்தில ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். ம். இப்போ உங்களுக்கு அந்த கல்வி மட்டும் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க அடுத்து பிஏ பண்றப்ப, எம்ஏ பண்றப்ப, இப்ப பிஹெச்டி வரைக்கும் துணை பேராசிரியர் இந்த லெவல் வரைக்குமே உங்கள அந்த கேட் ஓப்பன் ஆனதுக்கு ஒரே ரீசன் எஜுகேஷன் மட்டும் தானா? ஆமா, கண்டிப்பா அதுதான். இந்த டிஸ்கிரிமினேஷன் நீங்க எந்த இடத்துலயாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அதிகப்படியா? மோஸ்ட் ப்ராபப்லி டிஸ்கிரிமினேஷன் எதுவும் எனக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன்ல கிடையாது. ஏன்னா, நான் வகுப்பறையில என்னோட முதல் மாணவரா இருந்ததாலே எனக்கு அந்த மாரியான பிரச்சனைகள்லாம் நான் அதிகமா ஃபேஸ் பண்ணல. ஒரு வேள நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது, தனிப்பட்ட விதமா வெளிய எங்கனா போகும்போது, அந்த மாரி டைம்ல எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு டிக்கெட் குடுங்க அப்படின்னு கேட்டா கூட, அங்க வந்து நம்மள ஒரு மாரியா பார்க்கறது, ஒரு மாரியா ட்ரீட் பண்றது. நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருந்தா கூட எழுந்து தனியா போயிடுவாங்க. அந்த மாரிலாம் நடந்திருக்கு.